திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் மாருதி கார் ஷோரூம் கண்ணாடியை உடைத்து காரை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் அஜித். பழனி அருகே உள்ள திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆய்க்குடி பேரரசுக்கு உட்பட்ட பகுதியில் பிஎல்ஏ என்ற மாருதி ஷோரூம் கார் விற்பனை செய்யும் ஷோரூம் ஒன்று உள்ளது. இதன் உரிமையாளர் காரைக்குடியைச் சேர்ந்த அவர். கார் ஷோரூம் இரவு நேர காவலியாக 75 வயதுடைய அல்லிமுத்து என்ற முதிய பணியில் இருந்து வருகிறார். நேற்று வழக்கம் போல் இரவு நேர காவல் பணிக்கு வந்த அல்லிமுத்து இரவு 11 மணிக்கு மேல் அருகில் உள்ள கடை வாசலில் படுத்து உறங்கியுள்ளார். இந்நிலையில் கார் ஷோரூம் முன்பு வைக்கப்பட்ட கண்ணாடியை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்த பரம்பரவர்கள் சிசிடிவி கேமரா இணைப்புகளை துண்டித்துவிட்டு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட கார்களில் 10 லட்சம் மதிப்புள்ள புதிய ஸ்விஃப்ட் கார் ஒன்றை திருடிச் சென்றனர். செல்லும் பொழுது சிசிடிவி காட்சியில் அடங்கிய ஹார்ட் டிஸ்கில் எடுத்து சென்றனர். இந்நிலையில் அன்று அதிகாலை அவ்வழியே வாக்கிங் சென்ற பொதுமக்கள் ஷோரூம் கண்ணாடி உடைத்து இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து ஆய்க்குடி காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். தகவலில் இருந்து வந்த சம்பவத்துக்கு இருந்து வந்த ஆய்க்குடி போலீசார் அருகில் உறங்கிக் கொண்ட அல்லிமுத்துவை எழுப்பி விசாரித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்து ஆரோக்கிய உள்ள உரிமையாளர் தகவல் அளிக்கப்பட்டது. ஷோரூம் நிறுத்தி வைக்கப்பட்ட காரை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி பூபதி, உங்கள் தகவல்களுக்கு.